ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணா, வாடா 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 வா உட்காரு. என்னடா சொன்ன உன் கூட பிறந்தவன்? மோ அது ஏமா கேக்குற? என் தம்பிக்கு என் மேல என்ன பாசன்ற? அப்படியா? ஆமா, என் வாழ்க்கை மேல அவனுக்கு ரொம்ப 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 அக்கறைதான். நான் நல்லா வாழணுன்றதுக்காக அவன் மனசுல அவன் எப்படி துடியா துடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? அப்படியா? ஆமாமா, இத தெரியாம நாம தான் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். நீ என்னடா சொன்ன? இது தெரியாம என் கண்ணே கலங்கிட்டு இருக்குமா. ஐயோ, நிஜமாதான் சொல்றியாடா? நான் அவன் தலையில சத்தியம் பண்ணி சொல்லவா? டேய் மா, ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, நம்ம குடும்பத்திலயும் சந்தோஷமே இருக்காது, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாமா. அப்படி வேற சொன்னானா அவன்? மா, சும்மாலாம் சொல்லக்கூடாதுமா, கதறி அழுதா. ஏன் என் காலை மட்டும் தான் பிடிக்கல, அது மட்டும் தான் குறை. ஐயோ மோ, அவ்வளவு வன்மமா அவனுக்கு. எப்படியாச்சும் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும், அதுவும் அந்த ரம்யாவை நான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு ஐயோ எப்படி எல்லாம் நடிச்சான் தெரியுமா அவன். வெரி டேஞ்சர்மா, வெரி டேஞ்சர். அவன் காரியம் வரைக்கும் தான், காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்தை பிடிச்சிருவானுங்க. பொல்லாதவமா அவன். போதும் பெரியதா. யார் அது? ஓ நீயா? கேட்டுச்சு போல இருக்கு. உங்களுக்கு நல்லது நினைச்சாரு பாருங்க, அவரு பொல்லாதவர் தான். உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவரு உண்மையை துடிக்கிறது கூட உங்களுக்கு நடிப்பா தெரியுதுல்ல. உங்களெல்லாம் என்ன சொல்றது? போதும், இதோட விட்டுருங்க. அண்ணா, உங்களுக்கு எதுக்கு சின்னதா இந்த வேண்டாத வேலை? எது நடந்தாலும் விதிப்படிதான் நடக்க போகுது, அது நடந்துட்டு போட்டோன்னு நம்ம தான் முடிவு பண்ணிட்டோம்ல. அப்புறம் எதுக்காக பெரிய தனக்கு புத்தி சொல்ல போனீங்க? தெய்வம் முடிவு பண்ண விஷயத்த உங்களால மாத்த முடியுமா? தெய்வம் அதுக்குதான் விட்டுருமா? அவங்க அவங்களுக்கு உண்டானத அனுபவிச்சுதான் ஆகணும் சின்னதா. ஏய் புடவகாரி, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதே நீதான், இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க. நெருப்ப பத்த வச்சு விட்டவளே நீதான், இப்ப தண்ணி ஊத்தி அணைச்சா நான் நம்பிடுவேனா? என்னம்மா, நான் நம்பிடுவேனா என்ன? அந்த அளவுக்கு நான் முட்டாளா என்ன? டேய் விடுறா, இதுக்கப்புறம் இவளோட நினப்பு பொழப்பு எல்லாமே அடியோட மாற போகுது. மா, நீயும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஆமாமா, சரவணன் கார்த்தியை பத்தி தப்பா சொன்னானா அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது நீதான். ஆனா நீயும் சேர்ந்துக்கிட்டு அது கூட சாம்பிராணி போட்டுட்டு இருக்க. மா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காமா? ஏய், உங்க 2 பேருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் காத்தோட விட்டுட்டீங்களா? மா சும்மா இருமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. சரவணனா, கார்த்தி என்ன உனக்கு அட்வைஸ் பண்ணது பிடிக்கலனா விட்டு, அதுக்காக இப்படி அவரை அசிங்கப்படுத்தாத. ஏய், ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் அவமானப்படுத்துவேன், அசிங்கமும் படுத்துவேன், புரியுதா? அது யாரா இருந்தாலும் சரி. டேய், உங்க அப்பா வராருடா. அப்பா என்ன அப்பா, யாரா இருந்தாலும் அசிங்கப்படுத்துவான்ற, அவரு நான் மட்டும் விட்டுருவானா? டேய் கொஞ்சம் கத்தாதுடா, அவர்தான் உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருல, அவர் எதுக்குடா தடுக்க போறாரு? ஓஹோ, அவர் வந்துட்டாரு, கொஞ்சம் நீ அடக்கி வாசி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கொஞ்சம் தண்ணி குடுக்கணும் குடிக்கிறதுக்கு.
அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிறைவா நிம்மதியா இருக்கு. அட 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 அட, நான் நினைச்ச காரியம் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அத சரவணன் தான் நல்லபடியா நடத்தி கொடுத்தான். மாமா, சரவணன் நான் சொன்னது ஒன்னே இல்லடா, அந்த சாமி சரவணன். அவன் மட்டும் மனசு வைக்கலன்னா யானை வாய்க்குள்ள போன கரும்பு முழுசா திரும்ப வந்த மாதிரி என் கையை விட்டு போச்சுன்னு நினைச்ச சொத்தெல்லாம் என் கைக்கு கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம திரும்ப வந்து சேர்ந்திருக்காது இல்ல கண்ணே. கொஞ்ச நாளாவே எனக்கு தூக்கம் இல்ல கண்ணு. என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டமே, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என் சொத்தெல்லாம் அவங்க கையில போய் சிக்கிக்கிச்சே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து போயிட்டேன். ஆனா ஒரு பூ கூட சிந்தாம செதறாம அப்படியே என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. மா, உன் புருஷன் எகத்தாளமா பேசிட்டு இருக்காரு, என்னான்னு கேட்டுருவா. இருடா, அவசரப்படாத. சொத்து திரும்ப கிடைச்சிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர உனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒன்னும் அவர் சொல்லலையே. எதையும் கண்டுக்காத, அப்புறமா பார்த்துக்கலாம், விடு விடு. இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரு வேணா மருமகளா வரலாம். ஆனா அந்த ரம்யா மட்டும் வரக்கூடாது. மிஸ்டர் சரவணன், நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முன்னால் நின்று நான் நடத்தி வைப்பேன். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்க போறது அந்த கமிஷனர் ரம்யா கூட கிடையாது. நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? விளையாட்டு காட்டுறியா? ஐயோ, பெத்த பிள்ளைகிட்ட போய் யாராவது விளையாடுவாங்களா? நெசமா தான் கண்ணு சொல்றேன், உனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்காது. ரம்யாக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும், நான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன். அதுக்கு சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தி எழுதி கொடுன்னு கேட்டீங்கல்ல? உங்க பேச்ச கேட்டதுனால தானே நான் அதெல்லாம் மாத்தி கொடுத்தேன். இப்ப நம்ப வச்சு கழுத்து அறுக்குறீங்க. ஆமா கண்ணு,